குத்திக்கப்பா உரல கொண்டா தமிழன் வென்றே தீருவான். நம்ம ரேஞ்சு அவ்வளவுதான். ஜாக்குவார் தங்க மாஸ்டர் அவ்வளோ சவுண்டா சொல்றாருன்னா தமிழ் வென்றே தீருவான்னா இங்கே உள்ளது கேட்கறதுக்குல்ல, இங்கே சொல்ல கன்னியாகுமரி அங்கே வரைக்கும் கேட்கணும். அதுதான் ஒவ்வொரு தமிழுக்கும் அது கேட்கணும். ஜாக்குவார் தங்கம் என்ன நினைக்கிறாரோ அதை ஒவ்வொரு தமிழும் நினைக்கணும். தமிழன் வென்றே தீருவான். ஓகே மாஸ்டர், உங்கள் பக்கம் இந்த நானும் தமிழனை ஜெயிக்க வைப்போம், வெளில வைப்போம், தமிழ் நம்ம ஜெயிப்போம். ஓகே ஓகே. இங்கே வந்து துணைத் தலைவர் கிளம்பிட்டாரு. ஆமாம், விஜயமுரளி சார் இந்த சாங்கு அவர் தான் அணுவா வரிகளை ரசிச்சிருக்காரு. ஆமாம், நம்மகிட்ட சில வரிகளை விட்டுட்டோம். அவருக்கு இந்த மாதிரி சாங்லாம் அவர் ரொம்ப திருக்குறளுக்கு விளக்குரை எழுதுகிற மாதிரி இந்த மாதிரி சாங்கு விளக்குரை எழுதுறது அவரோட யாருமே இல்லை. ஆமாம், அவருக்கு தீனி போட்ட மாதிரி கவிஞர் கு கார்த்திக் எங்கள் மாதிரி ஆளுக்கு தீனி போட்டிருக்கிய. நாங்களாவது இலை மறைவாது காய் மறைவாக எழுதுவோம். இவர் இலையும் மறைக்கல காயும் மறைக்கல, போட்டு தாக்கிட்டாரு. இதுதானே ஆசைப்பட்ட பழகுமாரங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சு. ஏன்னா இப்பெல்லாம் படத்துல சாங்கே அதிகமாக இருக்கிறது இல்லையா. அப்படி இருந்தா கூட ஏதோ பேக்ரவுண்ட் சாங்கு தீம் சாங் இப்படி போயிடுது. இப்போ கவிஞர்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது இந்த மாதிரி சிச்சுவேஷன் கிடைக்கிறது பெரிய விஷயம். இது என்ன சாங் சொல்ல, கிளிலுப் சாங் அதுக்கு பேரு. ஆமாம், வச்சு செஞ்சுட்டாரு கவிஞர். அதில் சில வரிகள்லாம் நான் சொன்னேன் தான், ஓப்பன் டாக் தான், ஓப்பன் லிரிக்ஸ் தான். குத்திக்கப்பா உரல கொண்டா. இதுக்கு என்னத்தை சொல்லுங்க, எவ்வளோ பெற்று எவ்வளோ. அதான் விஜயகுமார் சார் இவ்வளோ நேரம் பேசின்னு பார்த்ததில்ல. நான் அவ்வளோ பேசி போயிடுவார், ஏதாவது குட்டி சொல்லுவார், அது குட்டி மறந்துட்டாரு. ஆமாம், அந்த அளவுக்கு சாங் 2 சாங் ஃபஸ்ட்டு காலையிலே பேங்கு கிக்கு ஏற்றிட்டாங்க அப்படியே. ராஜன் சார்லாம் இவ்வளோ நேரம் உட்காராரு இல்லை, அந்த சாங்கு கொடுத்த கிக்கிலே ஃபுல் டே உட்காண்டார். அப்புறம் கதாநாயகன் வந்து இப்போ இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் காலமாக ஒரு 20 வருஷமாக சொல்கிறேன் நான், பேர் படையாக ஆடினது இல்லை. இந்த 3ஆம் படையில் கமல்ஹாசன் ஆடினார். பொன்மேனி உருகுதே என்ன ஆசை பெருகுதே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன படம் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ வந்து அப்படியே அவ்வளோ தைரியமாக ஒரு அந்த உடம்பு இருக்கு அவருக்கு. ஒன்லி ஒரு பாசி மலை மட்டும் போட்டு ஒரு சாங் ஆடி இருக்காரு. கதாநாயகனால் ஈடு கொடுத்துருக்காங்க திவ்யா. ஆமாம், 2 சாங்கு. அப்புறம் இன்னொரு அது என்னது, வாழை மரத்துக்குள்ள என்ன பாட்டு, வாழை மர தோப்புக்குள்ள நீ வந்தா ஏதோ என்ன கிளிக்ஸ். ஆமாம், ஏதோ ஆலமரமோ தொங்கிட்டாங்க. ஆமாம், என்ன குத்து நாத மன்மதராசா. அதுக்கப்புறம் ஒரு குத்து இந்த ஆட்டம் ஆடுறது பார்த்தோன்னா அந்த வாழைமர தோப்பு தான். வாழைமரமே பழுத்துருக்கணியா, தோப்பே பழுத்துருக்கு. அந்த குத்து ஹீரோவுக்கும் என்ன எனர்ஜி ஆடுறாங்க கதாநாயகி மேடம். சரியா முதல்ல ஆட்டம், அப்புறம் நடிப்பு, அப்புறம் வருவான். முதல்ல ஆட்டம், ஏன்னா ஆடியோ ரிலீஸ் தானே, ஆடியோ லான்ச்சு. அவ்வளோ ஸ்பீடு, அவ்வளோ எனர்ஜி. ஹீரோ கார்த்திக் என்ன ஹீரோ பேரு? கார்த்திக்னாலே கொஞ்சம் கிக்கு தான். ஹீரோ கார்த்திக் சொன்னாங்க இப்போ அவர் வந்து பெரிய ஹீரோக்கெலாம் 2 போட்டிருக்காங்கன்ட்டு. அதுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு அவருக்கு 2 போட முடியாதுல்ல, வந்திருக்கணும். அவர் என்னதான் இருந்தால் கூட அவங்க ஒரு ஃபஸ்ட்டு படம் ராஜன் சார்லாம் வந்து வாழ்த்துறாரு, ஜாக்குவார் தங்க வாழ்த்துறாரு,
விசி குணா சார்லாம் அவங்களாம் என்ன ஏஜ், அவங்களாம் வந்துட்டாங்க. கொஞ்சம் பார்த்துக்கணும். காரணம் சொல்லக்கூடாது, காரணமே தேவையில்லை. இன்னைக்கு கேள்வி எங்கே வரும், ஏன் கதாநாயகன் வரல, ஏன் கதாநாயகன் வரல கேள்வி. இது அவங்களுக்கான ப்ரொமோஷன் தான். இந்த இன்னைக்கு சபையில் உட்காந்துருந்தா அந்த ஹீரோவுக்கு பெரிய ப்ரொமோஷன் தான். இத்தனை மீடியாக்கள் அவங்களுக்கு எங்களை பார்த்து பார்த்து போர் அடிச்சிருக்கோம், சில ஆஃப் பண்ணிடுவாங்க வந்துட்டாங்கன்ட்டு. அவங்க ஹீரோ ஹீரோயினை புதுசு புதுசாக வரவங்கள அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்ல. ராஜன் சார் என்னையும் ஜாக்கிரதை தங்கத்தையும் இப்படி ஜூம் போடுவீங்களா நீங்கள்? ஹீரோனிக்கு நான் பேசிக்கிறேன், அங்கே போயிடும். நான் பார்க்குறேன், சில பார்ப்பேன், சில இதெல்லாம் நான் பேசிக்கிருப்பேன், அப்படியே பேனிங் பண்ணி ஹீரோயின் மூஞ்சில் வச்சுருவாங்க, அப்படி வச்சுருவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு கதாநாயகத்துக்கான விழா. அது அவங்களுக்கு தான் இது ப்ளஸ்ஸு. ஒன்று டைரக்டரு ப்ரொடியூசர்ஸு ஃபஸ்ட்டு டேட்டு சொல்லியிருக்கணும் அவங்கள்ட்ட. சொல்லி அவங்க கொஞ்சம் ரிலீவ் பண்ணிப்பாங்க. ஏன்னா அது ஹீரோ இல்லாத கொஞ்சம் குறையாக இருக்கும். அப்போ இயக்குனர் பத்மராஜா ஏற்கனவே மாசாணி ஹிட்டு கொடுத்தவர். நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் இவரா டைரக்டர்னு பார்ப்பேன், இவரா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா அப்படி ஒரு ரொம்ப எளிமையான ஒரு ரொம்ப உருவம், அது ரொம்ப சாஃப்டான கேரக்டரு. இப்போ நான் திருப்பாச்சியில் முடிச்சுட்டு அடுத்தலாம் போகும்போது என்னை திருப்பாச்சி நம்பவே இல்லை, என்னெல்லாம் இவரா அப்படிமாங்க. அப்போலாம் நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கு. ஆமாம், நீங்கள் தான் படலாசிரியர் மாதிரி இருக்கீங்க, அவர் தான் டேரக்டர் மாதிரி இருக்கார். அவர் நல்ல கருத்து சொன்னார். உறவுகள் வலுவோடு இருக்கணும், உறவுகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா சிறு சிறு குறைகள் இருந்தால் கூட நம்ம அதை விட்டு கொடுத்து அரவணைச்சிக்கணும். அது இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு ஒரு சின்ன தப்புன்னா கூட டாம் தூம் தூக்கி போட்டுறது. போச்சு, குடும்ப உறவுகள்லாம் போச்சு. ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அப்புறம் கவிஞர் கார்த்திக் அவர்கள் உண்மையிலேயே காவல்துறை பெருமைப்பட வேண்டிய ஒரு சாங். ஒவ்வொரு வரியும் காவல்துறையை பெருமைப்படுத்துச்சு. ஆமாம், அதில் நீங்கள் சொன்னதில் நீங்கள் காவல்துறையில் 80% 20% தான் அப்படி இருக்காங்க. இன்னும் 80% வரணும். சாங்லாம் டெய்லி காலைல ஜீப்பில் போகிறாங்களே, இதை கேட்டு போங்க எனக்கு சொல்லணும். கொஞ்சமாவது உறுத்தும். அட இப்பெல்லாம் நம்ம இல்லையோ, இப்படிலாம் போலீஸ் இருக்கணுமோ அப்படின்ட்டு. அதோலைக்கு நல்ல காவல்துறையை முழுசாக எப்படி இருக்குங்கிறத கரெக்டாக சாங்கில் சொல்லியிருந்தீங்க. எப்படி காமத்தை சொன்னீங்களோ அதே மாதிரி காவல்துறையும் சொல்லிட்டீங்க. காவல்துறையும் உங்களுக்கு கைவந்து கலையாக இருக்கு. ப்ரொடியூசர் மீனா வெங்கடாச்சலம், அவங்கள பார்த்தாலும் எங்களுக்கு எனர்ஜி சார். ஏன்னா நான் நிறைய ஆடியன்ஸ் வரோம்ல, அதில் ப்ரொடியூசரை ஒரு மலர்ச்சியாக ஒரு 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 புத்துணர்ச்சியோடு உங்களுக்கு தான் பார்க்குறோம். என்ன காரணம், எங்கள் டைரக்டர் இல்லாமல் நீங்கள் யாரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் இல்லை நீங்கள் ஆமாம் வார்த்தை சொல்லக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லை கொஞ்சம் டல்லாக இருக்கும், அது நாங்கள் தான் காரணம். கரெக்டாக சொன்னார். மனைவி இயக்குனர் மனைவி மாதிரி இறைவன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும். அது குடும்பத்துக்கு கணவன் அமைவதும் அவங்களுக்கு கொடுத்த வரம் தான். மாற்றி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பண்ண வெங்கடாச்சலம் இருக்கார், இந்த படம் விட்டு திரும்பவும் படம் பண்ணணுங்கிற நோக்கத்தில் இருக்கார். அது காரணம் என்னென்னா, இந்த படம் சிறப்பாக அமைஞ்சு முடிஞ்சிருக்கு. நீ ரிலீஸ் ஆகிறது ஓடுறது அடுத்த விஷயம். அவர் வார்த்தை சொல்கிறாருன்னா, அப்போ இந்த படம் முடிக்கிறதுக்குள்ள முடிக்கும் வரைக்கும் அவருக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களை அழகாக கொண்டு வந்திருக்காங்க சார். இதுதான் சார் வேணும். ஃபஸ்ட்டு ஒரு இயக்குனருக்கு அழகு, ஒரு தயாரிப்பாளரை புரிந்து தயாரிப்பாளருக்கு நம்ம எந்த ஒரு லாஸ் உண்டாக்கக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் செலவை குறைச்சி அவரை கரெக்டாக கொண்டு வரணுங்கிறது தான் இயக்குனர் முதல் கடமை. அதை பத்மராஜன் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்கிறோம், சினிமா சரியில்லை, சின்ன பொண்ணு சரியில்லை, பெரிய உடனே சரியில்லை. சினிமாக்காரங்க சரியில்லை சார், சினிமாக்காரங்க சரியில்லை. சினிமாக்காரங்க சரியாக இருந்தால் சினிமா சரியாக இருக்கும். ஒரு இயக்குனர்
நம்ம நம்பி ஒரு பிடிச்ச பணம் போகிறாரு அப்படின்னா முழு பொறுப்பு ஏற்றுக்கணும். அவருக்கு எந்த வகையிலும் காசு உண்டாக்கக்கூடாது, பிளானிங் பண்ணணும், தேவையில்லா செலவு இருக்கக்கூடாது. இதெல்லாம் இயக்குனர் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் இது இது பொறுப்பு இல்லை, அது தொழில். பொறுப்புங்கிறது நம்ம நம்பி பணம் போட்ட பிடிச்சிருக்கு, நம்ம கரெக்டாக இருக்கோமா, அது அப்போ இயக்குனர் அங்கே கரெக்டாக இருக்கணும். ஒரு இயக்குனர்கிட்ட நம்ம கால் ஷீட்லாம் கொடுத்து காசு வாங்கிட்டோம், சம்பளம் வாங்கிட்டோம். சம்பளம் நடிகர், நீ சொன்ன டேத்துக்கு ஷூட்டிங் ஸ்பாட் போறியா, ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் இருக்கியா, கரெக்டாக இயக்குனருக்கும் தயாரிப்பதற்கும் கரெக்டாக ஒத்துழைக்கிறியா? அப்போ ஒரு நடிகர் வந்து ஒரு பிடிச்ச சம்பளம் வாங்கிட்டா நீ கரெக்டாக போகணுங்க. அப்போ நடிகர் இங்கே சரியாக இருக்கணும். மியூசிக் டைரக்டரு, ஃபைட் மாஸ்டரு, எல்லாருமே நம்ம கரெக்டாக இருக்கணும் சார். ஃபஸ்ட்டு முதல்ல தொழிலுக்கு துரோகம் பண்ணுறவன் நல்ல கலைஞனாக இருக்கவே முடியாது, இருக்க முடியாது. எனக்கு என்ன வேலையோ அதை நான் கரெக்டாக பார்த்தா தான் நான் நல்ல கலைஞன். அப்போ சினிமாங்கிறது என்ன? சினிமா சரியில்லைன்னா என்ன? எது சினிமா? இயக்குனர் சினிமா, தயாரிப்பாளர் சினிமா, மியூசிக் டைரக்டர் சினிமா, ஃபைட் மாஸ்டர் சினிமா, நடிகர் சினிமா, நடிகை சினிமா, தியேட்டர் ஓனர் சினிமா, எல்லாம் சினிமா. எல்லாரும் சரியாக இருந்தால் சினிமா சரியாக இருக்கும். இங்கே சினிமா யாரும் சரியில்லை, ஒருத்தர் ஏமாத்த பார்க்குறான். அதே மாதிரி ப்ரொடியூசர் சொல்கிறேன், ப்ரொடியூசரும் நீங்கள் சம்பளத்தை என்ன வேணாலும் குறைச்சி பேசிக்கிங்க. மொத்தம் 3 லட்சம் கேட்குறோமா, நீங்கள் 1 லட்சத்துக்கு குறைச்சி பேசுங்க, ஆனால் கரெக்டாக கொடுத்துருங்க சார். நீங்கள் சரியாக இருக்கணும் சார். ஃபஸ்ட்டு சம்பளத்தை குறைச்சி பேசுறது ப்ரொடியூசர் கடமை. ஏன்னா அது வியாபாரம், அது தொழில். கேட்குற மட்டும் தான் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஓட்டாண்டி ஆயிடுவீங்க. கேட்கறது கொடுக்கக்கூடாது, ஆனால் குறைச்சி பேசணும். குறைச்சி பேசிட்டா கொடுத்துட்றோம். நான் 8 படம் பண்ணியிருக்கேன். இப்போ சொல்கிறேன், 3 ப்ரொடியூசர் தான் நான் பேசின சம்பளத்தை கொடுத்துருக்காங்க. நிறைய ப்ரொடியூசர் இன்னும் பேரண்ட்ஸ் கொடுக்கல, விட்டாங்க. நீங்கள் குறைச்சி பேசுங்க. அப்போ தயாரிப்பாளரும் சரியாக இருக்கணும், இயக்குனரும் சரியாக இருக்கணும், மியூசிக்கரும் சரியாக இருக்கணும், கேமராவும் சரியாக இருக்கணும். எல்லாம் கேமராமேனா அவருக்கு பொறுப்பு இருக்குது. தேவையில்ல ரைட்டில் கொண்டு இறக்கக்கூடாது. இந்த சீனுக்கு இந்த இடம், இந்த லொக்கேஷன், இந்த ரூமு எத்தனை லைட்டு தேவைப்படும், அத்தனை லைட்டும் கொண்டு வரணும். 4 லைட்டு தேவைப்படுற இடத்துல நீ 10 லைட்டை இறக்காத, சினிமா கொண்ட துரோகம். அவன் பொதுவாக சினிமா சரியில்லை நம்ம சரியில்லை சார். அதான் சார் நான் சொல்ற உண்மை, அதான் சார், நம்ம சரியில்லை சார். அதுக்கு நான் அன்னைக்கு ஒரு பேட்டி பார்த்தேன், திருப்பூர் சுப்பிரமணியம் சார் தியேட்டர் ஓனர். பாவமாக இருந்துச்சு உண்மையிலேயே. தியேட்டரில் எப்படி பார்த்தவங்க அவங்களாம் கெஞ்சுறாங்க, இந்த ஓடிடியை ஒரு 4 வாரத்துக்கு 5 வாரம் தள்ளி வைங்கிறாங்க. எது சினிமாவுக்கு ப்ளஸ்ன்னு நினச்சோமோ ஓடிடி தளம், அது இன்னைக்கு மைனஸாக இருக்குது. ஏன்? ஒரு ஓடிடி தளத்தில் ஒரு படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகி அது வெற்றி அடைஞ்சிருந்துச்சுன்னா அது ஓடிடி தளத்தில் மக்கள் பார்க்கும்போது அந்த ஈர்ப்போட பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. தேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடன போட்டோம்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. சரி தேட்டரில் பார்க்கல, இங்கே பார்ப்போம் அப்படின்னு வேல்யூ இருக்குது. இப்போ ஓடிடி தளங்கிறது இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக. அன்றைக்கி செல்வம் சாரும் அதான் பேசினார், திருப்பூர் சுப்பிரமணியம் சாரும் நீங்கள் பேசுகிறாங்க. அடுத்து வர நிர்வாகம், தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வர நிர்வாகம் வந்து தயவுசெய்து ஓடிடி பிரச்சனையை கொஞ்சம் பார்க்கணும் அதை. ஏன்னா அது வந்து சினிமாவில் தான் ஓடிடி தளம். இப்போ ஓடிடி தளத்தில் சினிமாங்கிற மாறி போச்சு. அது சினிமா சாப்பிட்டுக்கு இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இயக்குனர் சங்கம் சரி, தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும் சார். சினிமா வாழ வைக்கணும்னா நம்ம வந்து படம் ஓடலை அப்படிலாம் நம்ம புலம்பிட்டே போச்சுன்னா இப்படியே போயிட்டுருக்கோம். இதுக்கு தீர்வு வரணும்னா எல்லாரும் சேரணும். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், சினிமாவை தயாரிப்பாளர் சினிமாவை நேசிக்கணும், சினிமாவை லவ் பண்ணணும். நான் சினிமா தயாரிக்குங்கிறத அது ஒரு பெருமை அடிச்சு பண்ணணும். இந்த பிளாக் மணியை ஒயிட் ஆக்கிறதுக்கு படம் எடுக்கிறவன், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு ஒரு சைடு பிஸ்னஸை வந்து சினிமா எடுக்கணும்னு சொல்கிற ஆளுக்கு இந்த மாதிரி அளவுக்குலாம் சினிமாவை எடுத்தாங்கன்னா சினிமா போச்சு. தயாரிப்பாளர் யார்? ஏஎம் சரவணன் தயாரிப்பாளர். கவிதாலயா அது கம்பெனி, அது தயாரிப்பாளர்கள்.
ஜெமினி, எத்தனை கம்பெனிலாம் இருந்துச்சு. அவங்களாம் சினிமாவை தவிர வேறு எதுவுமே இருக்காது. சினிமா 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 எடுக்கிறோம், சினிமா ரிலீஸ் பண்ணுறோம், வெற்றியை பார்க்குறோம். இதானே அவங்களுக்கு வேற என்ன இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேர் சைடு பிஸ்னஸாக சினிமாவுக்கு வரும்போது தான் இந்த சினிமாவோட சரிவுக்கு காரணம். ஒரு படத்தை எடுத்துட்டு இன்னைக்கு ஒரு 100 ப்ரொடியூசர் வராங்கன்னா அதில் 80 ப்ரொடியூசர்ஸு அந்த ஒரு படத்தோட போயிடறாங்க. இது மிகப்பெரிய உண்மை. சிலர் இங்கே நடக்கிற சூழ்நிலைகள் அந்த பிரச்சனை பார்த்துட்டு அவங்க எடுக்கிறதே இல்லை. இன்னைக்கு வெங்கடேசன் இன்னைக்கு சொல்கிற அடுத்த படம் எடுக்கிற சொல்கிறோம்னா நல்ல யூனிட்டில் நல்லா ஒரு படம் நிறையா பண்ணியிருக்காரு. அதனால் சந்தோஷம் சொல்கிறாரு. நீங்கள் அடுத்த படம் கண்டிப்பாக அந்த படம் வெற்றி அடையணும். மீண்டும் தொடர்ந்து உங்களை மறு ஆளுக்கும் படம் எடுக்கணும் சார். லவ் பண்ணுங்கள் சார், சினிமா லவ் பண்ணுங்கள் சார், லவ் பண்ணி சினிமா எடுங்க சார். இந்த கில்லி மாப்பிள்ளை யாரும் சொல்லிட்டாங்க. கில்லி ரெண்டுமே பாசிட்டிவ் தான். மாப்பிள்ளைங்கிறது என்னடா மாப்பிள்ளைன்னா இப்போது தவம் மாதவம், தவத்தோட ஒரு சிறப்பானதான் மாதவம். மன்னன் மாமன்னனா மன்னனோட பேரரசனாக இருக்கலாம். மனிதன் மாமனிதன், சிறந்த மனிதன். நகரம் மாநகரம். இந்த மா சேர்ந்தாலே அது பெருசாகும். பிள்ளை அப்படிங்கிறது பெத்த பிள்ளை. மாப்பிள்ளைங்கிறது பெத்த பிள்ளையோட சிறந்த பிள்ளை, பெத்த பிள்ளையோட மேலானவன். ஏன்னா தான் பெத்த பொண்ணுக்கு அவன் வாழ்க்கை கொடுத்துருக்கான். அதனால் மாப்பிள்ளைங்கிறது பிள்ளையை விட பெரியவன், சிறந்தவன். அதுதான் மாப்பிள்ளை. நிறைய தேடி வந்த மாப்பிள்ளை, ரஜினி நடித்த மாப்பிள்ளை, வேறு மாப்பிள்ளை வந்திருக்கு. இப்போ கில்லி மாப்பிள்ளை வந்திருக்காரு. இந்த கில்லி மாப்பிள்ளை அந்த கில்லி மாதிரியே வெற்றி அடையணும், சொல்லி அடிக்கட்டும். நன்றி, வணக்கம்.